ஓகே ரைட். அடுத்து நமக்கு டாபிக் என்ன அப்படின்னா நமக்கு டெடோஃபைட் டாபிக். டீச்சர்ஸ் வாய்ஸ் கேக்குதுங்களா? ஸ்கிரீன் கரெக்டாக தெரியுதான்னு பாருங்க. ஓகே ரைட். சரி, ஃபர்ஸ்ட் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து டெடோஃபைட்டை பொறுத்த வரைக்கும் மெயினாக என்ன கிளாசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸ்மித்தோட கிளாசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சைலோட்டம், லைகோபோடியம், செராஜினெல்லா. அதே மாதிரி நமக்கு இந்த ஸ்டீலா அதோட அமைப்பு அதை வந்து பேஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஸ்டீலார் அப்படின்னு போட்டுக்கோங்க. இதோட கேரக்டர் என்ன அப்படின்னா நமக்கு ஸ்டீலார் கேரக்டர். அப்புறம் எட்டிரோஸ்போரி, அதுக்கப்புறம் சீடு ஹேபிட், இந்த விதை பழக்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதார முக்கியத்துவம் இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமா இதுல கொடுத்துருக்கக்கூடிய ஒரு கேரக்டர். சரிங்களா? இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு 4 கொஷின்ஸ் வரைக்கும் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுல வந்து நம்ம கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? 4 to 5 கொஷின்ஸ் வரைக்கும் நமக்கு கேட்கலாம் அதிகபட்சம். ஜெனரல் கேரக்டர் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பிரியோஃபைட்டுகளுக்கும் அதே மாதிரி இது வந்து என்ன அப்படின்னா ஒரு இன்பிட்வீன் பீசஸ். எந்த மாதிரி இன்பிட்வீன் அப்படின்னா ஒரு பிரிமிட்டிவ்ல இருக்கக்கூடிய ஒரு பிரியோஃபைட்டுக்கும் ஒரு ஜிம்னோஸ்போமுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்பிட்வீன்ல இருக்கக்கூடியதை நம்ம டெரிடோஃபைட் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இதுல வந்து எதுல வரும் அப்படின்னா ட்ரக்கிக்ஸ், அதாவது ட்ரக்கியோபைட்டா அப்படின்னு சொல்லக்கூடியதுல வரும். அதுக்கப்புறம் எம்பிரியோபைட்டாவிலையும் நமக்கு இது வரும். பிரியோஃபைட்டோட கேரக்டரும் வரும், ஜிம்னோஸ்போமோட கேரக்டர் என்ன பண்ணும் அப்படின்னா இதுல கலந்துருக்கும். ஸோ 2 வகையான கேரக்டருமே என்ன பண்ணும் அப்படின்னா இது வந்து அரேஞ்ச் ஆயிருக்கும். சரிங்களா? அதாவது பிரியோஃபைட்டுகளுக்கும் பெனரோகேம்களுக்கும் இடைப்பட்ட ஒரு பண்பை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா நம்ம டெரிடோஃபைட் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுல பொறுத்த வரைக்கும் ஒரு சில பண்புகள் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இல்லாத பண்புகள், பிரியோஃபைட்ல இல்லாத பண்புகள் டெடோஃபைட்ல இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி ஒரு சில பண்புகள் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஜிம்னோஸ்போம்ல இருக்கக்கூடிய கேரக்டர்லாம் ஒரு சிலது இங்க இல்லாம இருக்கும். அப்படி ஜிம்னோஸ்போம்ல இருந்தா ஜிம்னோஸ்போம்ல எப்படி இருக்கும் அப்படின்னா அட்வான்ஸ் லெவல்ல வந்து நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா அரேஞ்ச் ஆகிருக்கும். என்னன்னா இங்க டெடோஃபைட்ல வந்து இந்த ப்ரோதாலஸ் அப்படிங்கிற கேரக்டரை இங்க என்ன பண்ண முடியும்னா பார்க்க முடியும். ஸ்டார்டிங் இனிஷியல் ஸ்டேஜ்ல வந்து நமக்கு இந்த ப்ரோதாலஸ் அப்படிங்கிற அமைப்பு உருவாகி அதுல இருந்து தான் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா மெச்சூர் ஆகி நமக்கு ஸ்போரோபைட் அப்படிங்கிறது வந்து டெவலப் ஆகும். ஆனாலும் ஸ்போரோபைட் தான் இங்க டாமினன்ட். சரிங்களா? டெடோஃபைட்டை பொறுத்த வரைக்கும் எது டாமினன்ட் அப்படின்னா இங்க ஸ்போரோபைட் தான் டாமினன்ட். நம்ம எப்படி நம்ம பிரியோஃபைட்ல வந்து கேமிட்டோபைட்டிக் டாமினன்ட்னு பார்த்தோமோ அதனால இங்க வந்து ஸ்போரோபைட் டாமினன்ட். தனக்கு தேவையான ஃபுட்மேட்ல இருந்து எல்லாமே என்ன பண்ணிக்கும் அப்படின்னா தன்னோட ஸ்போரோபைட், இந்த லீஃப் லைக், அதாவது லீஃப், ரூட், ஸ்டெம், இந்த மாதிரி கேரக்டர்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரேஞ்ச் ஆகிருக்கும். அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணிக்கும் அப்படின்னா இது ப்ரொடியூஸ் பண்ணிக்கும். ஆனாலும் அது எல்லாமே வெல் டெவலப்டு கண்டிஷன்ல வந்து நம்ம பார்க்க முடியாது. ஓரளவுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா நமக்கு வந்து இது மெச்சூர் ஆகிருக்கும். அதான் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்ப ஸ்போரோபைட்டுகள் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா நமக்கு தனித்து செயல்படக்கூடியதா நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இதுல வந்து காணப்படும். டெடோஃபைட் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்க அப்படின்னா டெரான், இது வந்து நமக்கு இறகு அல்லது பைட்டான் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த பெயர் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா நன்கு வளர்ந்த பின்னேட் அல்லது இலை போன்ற அமைப்பை கொண்ட தாவரங்களின் குழுக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொடுக்குறாங்க. அதாவது பின்னேட் அல்லது இலை போன்ற ஒரு அமைப்பு. சரிங்களா? இது நமக்கு கேட்கலாம். டெரான் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இறகு அல்லது சிறகு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. இது வரைக்கும் நமக்கு கேட்டதில்ல, இது கேட்பாங்க. கிரீக்ல டெரான் அப்படின்னா என்னன்னு கேட்டாங்க அப்படின்னா சிறகு அல்லது இறகு அப்படின்னு சொல்லக்கூடியது. டெடோஃபைட் பொறுத்த வரைக்கும் எது அப்படின்னா கிரிப்டோ கேம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அது நமக்கு வந்து கிரிப்டோ அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு பூவாத தாவரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுல கிரிப்டோஸ் அப்படின்னா மறைக்கப்பட்ட, மற்றும் கேமோஸ் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு திருமணமான அல்லது சூழ்ந்த அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணும் அப்படின்னா இங்க வந்து நமக்கு ஸ்ட்ரக்சர் வரும். மெயினா இதை பார்த்து வச்சுக்கங்க. இதை பேஸ் பண்ணி என்ன பண்ணாங்க அப்படின்னா கேட்கலாம். இதுல நன்கு வளர்ந்த வாஸ்குலர் திசுக்களை வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க நம்ம வந்து பார்க்கலாம். ஏன்னா நமக்கு இந்த ஐசோடைஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு 2ஆம் நிலை வளர்ச்சி அப்படிங்கிற அமைப்பை நீங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஐசோடைஸ் எல்லாம் வந்து நம்ம இதுல பார்க்கலாம். அதனால இந்த தாவரங்கள் பொறுத்த வரைக்கும் வாஸ்குலர் கிரிப்டோகேம்கள் அல்லது பாம்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஸ்னேக் ஆஃப் த கிங்டம், ஸ்னேக். சரிங்களா? அதாவது ஸ்னேக் ஆஃப் த கிங்டம் அப்படின்னு எதை சொல்லுவோம் அப்படின்னா நம்ம இந்த டெடோஃபைட்டை தான் நம்ம ஸ்னேக் ஆஃப் த கிங்டம் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி நமக்கு பிரியோஃபைட்ல எப்படி வந்து ஒரு கருவுறுதலுக்கு நீர் அவசியமோ அதே மாதிரி டெடோஃபைட்ல என்ன அப்படின்னா இந்த கருவுறுதலுக்கு நீர் அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப ரொம்ப அவசியம்.
சரிங்களா? அதே மாதிரி இந்த நீந்தக்கூடிய விந்து அணுக்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்கேயும் நமக்கு வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். அடுத்தது கிட்டத்தட்ட எவ்வளவு இருக்கு அப்படின்னா 400 உயிருள்ள மற்றும் புதைப்படிவ இனங்கள் மற்றும் சில 10,500 இனங்கள் வரைக்கும் என்ன பண்ணலாம் அப்படின்னா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது எந்த காலகட்டத்துல அதிகமா இருந்துச்சு அப்படின்னா டிவோனியன் காலகட்டம். இந்த கொஸ்டின் ஏற்கனவே கேட்டிருக்காங்க யூஜிடிஆர்பில, இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டெரிடோபைட்டுகள் எந்த காலகட்டத்தில் அதிகமாக காணப்பட்டதுன்னா டிவோனியன் காலகட்டம். அதே மாதிரி சுமார் 400 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு பேலியோசோயிக் சகாப்தத்தின், அதாவது நமக்கு சிலுரியான் காலத்துல வந்து நமக்கு தோன்றியதாக கருதப்படுகிறது. ஆர்ஜின் எந்த காலகட்டம் வந்து ஆர்ஜின் அப்படின்னு கேட்டாங்கன்னா சிலுரியன். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டெரிடோபைட்டோட ஆர்ஜின் பொறுத்த வரைக்கும் எந்த காலகட்டம் அப்படின்னா நமக்கு சிலுரியன் காலகட்டத்துல தான் வந்து நமக்கு இது தோன்றுச்சு அப்படிங்கிற மாதிரி என்ன சொல்றாங்கன்னா இது சொல்றாங்க. அடுத்தது ஜெனரல் கேரக்டர். பொதுவா நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து நமக்கு ஒரு டெரிடோபைட்டோட கேரக்டர் ரைனியா. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிரிமிட்டிவா இருக்கக்கூடியது வந்து ரைனியா அப்படின்னு சொல்லக்கூடியது. ஃபர்ஸ்ட் பீசிஸ் வந்து நமக்கு ரைனியா இங்க கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, இதுதான் வந்து ரைனியா அப்படின்னு சொல்லக்கூடியது. ரைசாய்டு, ரைசோம், ஏரியல்ஸ், ஷூட், இந்த மாதிரி ஸ்பொராஞ்சியம் அப்படிங்கிற அமைப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மேல் பகுதியிலேயே ஸ்பொராஞ்சியம் அப்படிங்கிற அமைப்பு வந்து காணப்படுது. ஸ்பொராஞ்சியம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஸ்போர்களை கொண்ட ஒரு தொகுப்பு, அதுக்கு தான் பேரு ஸ்பொராஞ்சியம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது எப்படி இருக்கு அப்படின்னா லீஃப் இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரி இந்த லீஃபோட கீழ் புறத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்கும். இதுலதான் வந்து இந்த ஸ்போரோஃபில்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து இப்படியே அரேஞ்ச் ஆயிருக்கும். எந்த பகுதியில்னா கீழ்ப்புறத்துல வந்து காணப்படும், அடாக்சியல் சைட் அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்தது நமக்கு இந்த தாவரம் வந்து செலாஜினல்லா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தாவரம், சஞ்சீவனி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து நமக்கு செலாஜினல்லான்னு சொல்லக்கூடியது. ஒவ்வொரு தாவரமும் நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன், பாத்தீங்கன்னா தெரியும். பி வந்து லைகோபோடியம். இந்த பிளான்ட் பேர் என்ன அப்படின்னா லைகோபோடியம் சொல்லக்கூடியது. இதுல பாருங்க ஸ்ட்ரோபைலை கூம்பு அப்படிங்கிற அமைப்பு வருது. அதே மாதிரி இதுல ஐசோடைசலையும் பாருங்களேன். இதுல வந்து நமக்கு செலாஜினல்லா, இது ஈக்குசிட்டம். இந்த பிளான்ட் என்ன அப்படின்னா ஈக்குசிட்டம். ஈக்குசிட்டம்னா இந்த குதிரைவாளி அப்படின்னு சொல்லக்கூடியது. இது பாக்குறதுக்கு உங்களுக்கு வந்து இந்த பிளான்ட் நீங்க நிறைய இடத்துல பார்த்திருப்பீங்க. இதுல வந்து நமக்கு இந்த ஸ்கேல்ஸ், லீவ்ஸ் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா அரேஞ்ச் ஆயிருக்கும். இதுல நீங்க இந்த மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ்ல கூட பார்க்கலாம். அபிக்கல் மெரிஸ்டம் இந்த மாதிரி செல் எல்லாம் கூட என்ன பண்ணும் அப்படின்னா இதுல வந்து அரேஞ்ச் ஆயிருக்கும். சரிங்களா? அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது இது வந்து நமக்கு ஆக்சுவலா இது வந்து ஈகோசிட்டம். இதான் குதிரைவாளி அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுல ரமாண்டா, ரைசோம், ரூட்டு பாருங்க, ராக்கிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது வந்து பாத்தீங்கன்னா தென்னை மரத்து ஓலை மாதிரி இருக்கும். இந்த இடத்துல இருக்கக்கூடிய அமைப்புக்கு பேரு ராக்கிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இங்க வந்து லீஃப் லெட் அந்த மாதிரி அமைப்பெல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா நமக்கு காணப்படுது. அந்த லீஃப்லெட்னா லீஃப்லெட்னே படிச்சுக்கோங்க. தமிழாக்கம் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு இலை முடிச்சுக்கள் அந்த மாதிரி எல்லாம் வரும். நீங்க லீஃப்லெட்னே பார்த்து வச்சுங்க. அடுத்து நமக்கு இது வந்து அடியாண்டம். இதுதான் வந்து வாக்கிங் ஃபோன் அப்படின்னு சொல்லக்கூடியது. நடக்கும் பேரணி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் நடக்கும் பேரணினா இது என்ன பண்ண அப்படின்னா குரோத் ஆன உடனே இதோட பார்ட்டு கீழே வரும். விழுந்த உடனே இது முளைக்க ஆரம்பிச்சோம், திரும்ப கீழே வரும், இது முளைக்க ஆரம்பிச்சு, இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். அதனாலதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம நடக்கும் பேரணி அப்படின்னு சொல்லக்கூடியது. அது மங்கையர் கூந்தல் பேரணி இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அடுத்து மார்சிலியா. மார்சிலியாவில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீங்க நிறைய நம்ம ஊர் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த இதெல்லாம் இருக்கும் பாருங்க, ஏரி, அதே மாதிரி நெல் கலனிலாம் பாத்தீங்க அப்படின்னா இது பார்க்கலாம். நீங்க இது வந்து அப்படியே நீங்க வாட்டர்ல வச்சு டிப் பண்ணீங்க அப்படின்னா வெள்ளி மின்ற மாதிரி மின்னும். சரிங்களா? இதுதான் மார்சிலியான்னு சொல்லக்கூடியது. இதோட கீரையெல்லாம் கூட என்ன பண்றாங்க அப்படின்னா நமக்கு நிறைய இடத்துல சாப்பிட்றாங்க. நம்ம தான் சாப்பிட்றதில்ல, நிறைய கண்ட்ரீஸ்ல வந்து இந்த கீரையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட்றாங்க. சரிங்களா? மார்சிலியா வந்து இது ரொம்ப ஃபேமஸ். எது அப்படின்னா இந்த மார்சிலியாவோட ஸ்போரோகார்ப் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒன்று. சரிங்களா? இதை பேஸ் பண்ணி என்ன பண்ணியிருந்தாங்கன்னா பிஜிடிஆர்பிலையுமே நமக்கு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. சரியா? நீந்தக்கூடிய இது விந்து ஏரி அப்படிங்கிறது எதுல இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. விந்து ஏரி, ஸ்பெர்ம் லேக் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து நமக்கு இந்த மார்சிலியா வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அரேஞ்ச் ஆயிடும். ஸோ இதை பார்த்து வச்சுக்கங்க. இதெல்லாம் பேஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்தது பெரும்பாலான டெரிடோபைட்டுகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா
இந்த மூலிகைங்கிற சிறு தாவரங்கள் அப்படின்னு சொல்றீங்க என்னவா இருக்கும் அப்படின்னா சிறு தாவரங்கள். ஆனா சில வந்து பாத்தீங்க அப்படின்னா வற்றாதவை மற்றும் மரம் போன்றவை. ஆனா இந்த தாவரங்கள் வளர்றதுக்கு எப்பயுமே தண்ணியை விட்டு ரொம்ப தூரம் போயிடாது. சரிங்களா? தண்ணிக்கு உள்ளேயே தான் நமக்கு என்ன பண்ணணும், தண்ணி இருக்கக்கூடிய அதாவது ஈரப்பதமான சூழ்நிலை எங்க இருக்குதோ அந்த இடத்துல மட்டும்தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த டெரிடோஃபைட்னால வாழ முடியும். ஒரு சில தாவரங்கள் மட்டும் என்ன பண்ணும் அப்படின்னா வறட்சியா இருந்தாலும் வாழக்கூடிய கெப்பாசிட்டி வந்து இருக்கும். இதுல ட்ரீ ஃபோன் எதுன்னு கேட்பாங்க. இது நோட் பண்ணீங்க. ஆஞ்சியா ட்ரீஸ்க்கு பேர் தான் மரப்பெரணி அப்படின்னு சொல்லக்கூடியது. ட்ரீ ஃபோன் அல்லது வந்து மரப்பெரணி என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னா ஆஞ்சியா ட்ரீஸ். இது கேட்கலாம். அதே மாதிரி மிகச்சிறிய டெரிடோஃபைட் வந்து அசோலா. இது வந்து ஒரு நீர்வாழ் ஃபோன் அப்படின்னு சொல்றாங்க. அக்வாட்டிக். சரிங்களா? இதோட இலையில வந்து இந்த மாதிரி இலை இருக்கு அப்படின்னா இந்த இலைக்குள்ளதான் என்ன பண்ணும் அப்படின்னா அனாபினா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ளூ கிரீன் ஆல்கே வந்து பாத்தீங்கன்னா வாழும். இது எல்லாம் இப்ப என்ன பண்றாங்கன்னா நமக்கு வந்து இந்த ஜப்பான் மாதிரி இருக்கக்கூடியது அந்த கண்ட்ரிஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நெல் கலனியில வந்து இந்த அசோலா வந்து பாத்தீங்கன்னா கல்டிவேட் பண்ணுவாங்க. அதோட சேர்ந்து அதுல மீன்களையும் சேர்த்து வளர்ப்பாங்க. இந்த மீன்கள் என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு வந்து இந்த அசோலாவை சாப்பிட்டு வளரும். அது போக பூச்சிகள் ஏதாவது நெல் கலனில் இருந்தாலும் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த மீன்கள் நண்டுகள்லாம் வளர்ப்பாங்க. அதையெல்லாம் பிடிச்சி என்ன பண்ணும் அப்படின்னா சாப்பிட்ருக்கும். நம்ம எந்த ஒரு பூச்சிக்கொல்லியோ அதெல்லாம் எதுவுமே தெளிக்கணுங்கிற அவசியம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்காது. ஸோ அசோலா வந்து நமக்கு அக்வாட்டிக் ஃபோன் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது வந்து நமக்கு அந்த அதுக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னா அதோட இலையில வந்து அனாபினா அதாவது ப்ளூ கிரீன் ஆல்கே அப்படின்னு சொல்லக்கூடியது. நைட்ரஜன் பிக்சேஷன்ல நெல் கணையில வந்து அந்த நைட்ரஜன் பிக்சேஷன் பண்ணக்கூடியதுல முக்கியமான ஒரு கேரக்டர் வைக்கும். ஸ்போரோபைட்டிக் அதே மாதிரி வேர் தண்டு இலை அப்படிங்கிற அமைப்பு எல்லாமே நமக்கு இருக்கும். ஏன்னா நம்ம ஸ்போரோபைட்டிக் அப்படிங்கிற வார்த்தை வந்துச்சுனாலே என்ன அர்த்தம், நமக்கு இலை தண்டு வேர் அப்படிங்கிற அமைப்பு வந்து வேறுபடுத்தி நம்மளால பார்க்க முடியும். வேர்கள் பொறுத்த வரைக்கும் மோனோபோடியல் அல்லது டைகாட்டமஸ் இந்த கவட்டை குலைத்தல் அந்த மாதிரி நம்ம அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா பார்க்கலாம். கிளைகளுடன் கூடிய சாகச இயல்புடைய உட்புறமாக பொதுவாக வந்து பாத்தீங்க அப்படின்னா டயார்க் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா இதுல காணப்படுது. இது சிறப்பு வகையான இந்த கிளைகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுவோம்னா இதுல காணப்படுது. தண்டு பொதுவா வந்து கிளைத்திருக்கும். கிளைத்தல் மோனோபோடியல் அல்லது டைகாட்டமஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கிளைகள் வந்து பாத்தீங்கன்னா இதுல இருக்கு. கிளைகள் வந்து இலைகளின் அச்சில் நமக்கு என்ன அப்படின்னா உருவாகிறது கிடையாது. பிரான்சஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிளைகளை அதாவது இலைகளின் அச்சில் எழுவதில்லை. பல டெரிடோபைட்டுகளில் தண்டு வேர் தண்டு கிழங்கால் குறிக்கப்படுகிறது. இலைகள் சிறியதாகவும் மெல்லியதாகவும் செதில்களாகவும் இருக்கலாம். எக்ஸாம்பிள் பாருங்க, மைக்ரோபில்லஸ் ஈபிசிட்டா. எளிமையான காம்பற்றதாக காணப்படக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா செலாஜினா. பெரியதாக இறகு போன்ற கூட்டு அமைப்பு அப்படின்னு போட்டிருக்கேன். இல்லைதாங்க பெரிய கூட்டு அமைப்பா எதுல இருந்திருக்கலாம் அப்படின்னா மெகாபில்லஸ் ட்ரையாப்ட்ரிஸ் அடியானா. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு சிறகு மாதிரி அல்லது இறகு மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா அரேஞ்ச் ஆகிருக்கு. அடுத்தது தண்டு மற்றும் வேரில் என்ன காணப்படுதுன்னா வாஸ்குலார் திசு அப்படிங்கிற அமைப்பு காணப்படும். அதாவது சைலம் புளோயம் அப்படிங்கிற அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா இதுல இருக்கு. சைலத்துல என்ன காணப்படுதுன்னா ட்ரக்கீடுகள் மட்டும் காணப்படுது. புளோயத்துல வந்து என்ன அப்படின்னா சல்லடை குழாய்கள் மட்டும் என்ன பண்ணும் அப்படின்னா இதுல உள்ளது. இதை நோட் பண்ணிச்சு என்ன இருக்குன்னு கேட்பாங்க. ஏன்னா இது வந்து நமக்கு வெல் டெவலப்டு கண்டிஷன்ஸ் எல்லாம் கிடையாது. சைலண்ட் பார்க்கும்போது நமக்கு நிறைய வேரியேஷன் இருக்கு. சரிங்களா? அதுல வந்து நம்ம நாலா பிரிப்போம். புளோயத்துல நம்ம என்ன பண்ணோம்னா கம்பானேட் செல்ஸ் அந்த மாதிரிலாம் என்ன பண்ணோம்னா புளோயம் ஃபைபர்ஸ், புளோயம் பேரன்கைமா அந்த மாதிரிலாம் பிரிப்போம். அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. என்ன இருக்கு அப்படின்னா இந்த சீவ் டியூப் மட்டும்தான் என்ன பண்ணுது அப்படின்னா புளோயத்துல இருக்கு. புளோயத்துல என்ன இருக்கு அப்படின்னா சீவ் டியூப் அப்படிங்கிற அமைப்பு மட்டும்தான் என்ன பண்ணுது அப்படின்னா இதுல காணப்படுகிறது. இதை வந்து சீவ் செல்ஸ் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா நமக்கு ஜிம்னோஸ்பெர்ம் தாவரங்கள்ல வந்து சீவ் செல்ஸ் அப்படிங்கிற அமைப்பு மட்டும்தான் இதுல காணப்படும். இப்போ இந்த மாதிரி வேரியேஷன் இல்லை, அதனால இதை நோட் பண்ணி வச்சுங்க. சைலத்துல ட்ரக்கீடு மட்டும்தான் இருக்கு. புளோயத்துல இந்த சீவ் டியூப் மட்டும்தான் என்ன பண்ணுது அப்படின்னா அரேஞ்ச் ஆயிருக்கு. ஸ்டீல் பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான ஒண்ணு. இதுல புரோட்டோஸ்டீல் எக்ஸாம்பிள் வந்து புரோட்டோஸ்டீல் அப்படின்னா நமக்கு வந்து பித்து இருக்காது, இது பிரைமரி. அதனால என்ன இருக்காது அப்படின்னா
பித் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு இருக்காது. எக்ஸாம்பிள் ரைனியா. இதை நோட் பண்ணீங்க. கொஸ்டின் பிஜிடிஆர்பி 2018 எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க. சரிங்களா? புரோட்டோசிலுக்கு எக்ஸாம்பிள் எதுன்னு கேட்டிருந்தாங்க? ரைனியா. இதுல என்ன கிடையாது? பித்து கிடையாது. எக்ஸாம்பிள் லைகோபோடியம். அடுத்து சைஃபனோஸ்டில். எக்ஸாம்பிள் வந்து ஈகோசிட்டா. டிக்டியோஸ்டீலுக்கு எக்ஸாம்பிள் அடியாண்டம். பாலிசைக்ளிக் ஸ்டீலுக்கு வந்து ஆஞ்சாப்டிஸ். இதை நோட் பண்ணீங்க. இந்த கொஸ்டின் வரைக்கும் கேட்டதுன்னா கேட்கலாம். பாலிசைக்ளிக் ஸ்டீலுக்கு எக்ஸாம்பிள் எது அப்படின்னா ஆஞ்சாப்டிஸ். அதே மாதிரி அடக்டோ ஸ்டீல் கேட்பாங்க. அடக்டோ ஸ்டீல் எதுல இருக்கும் அப்படின்னா மோனோகாட்ல இருக்கும். இந்த கொஸ்டின் வந்து 2021 எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க. அடக்டோ ஸ்டீல் எதுல காணப்படும் அப்படின்னு சொல்லி சிதறிய வாஸ்குலார் கற்றை அப்படின்னு கேட்பாங்க. அதுவும் மோனோகாட் தான். அடக்டோ ஸ்டீல், சிதறிய வாஸ்குலார் கற்றை, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதான். கேம்பியம் அப்படின்னு சொல்லப்படுறது வந்து பாத்தீங்கன்னா பொதுவா கிடையாது. இரண்டாம் நிலை வளர்ச்சிங்கிறது இருக்காது. ஆனா நீங்க அந்த கேம்பியங்கிறது எதுல பார்க்கலாம்னா ஐசட்டாய்ஸ்ல மட்டும் நீங்க பார்க்க முடியும். இதை நோட் பண்ணி வச்சுக்கீங்க. ஐசட்டாய்ஸ்ல நீங்க என்ன பண்ணலாம்னா கேம்பியம் பார்க்கலாம். இரண்டாம் நிலை வளர்ச்சி அப்படிங்கறதையும் நீங்க வந்து இந்த ஐசட்டாய்ஸ்ல பார்க்க முடியும். அடுத்தது டெரிடோஃபைட். டெரிடோஃபைட் பொறுத்த வரைக்கும் இனப்பெருக்கம் உற்பத்தி செய்யப்படும் வந்து மெயினா எதன் மூலியமா நடக்குதுன்னா ஸ்போர்கள் மூலியமா தான் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா நடக்கும். ஸ்போர்கள்லாம் எங்க இருக்கும் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா பொதுவா இந்த இலை இருக்குன்னு வச்சுக்கலாம். இலையோட கீழ் பகுதியில டயக்ராம் உங்களுக்கு டயக்ராம் காட்டுற பாருங்க. இது எந்த இடத்துல இருக்குங்கிறத தெரிஞ்சுட்டீங்கன்னா பரவாயில்ல. அந்த லீஃபுக்கு கீழே தான் என்ன பண்ணுவோம்னா அடிப்புறத்துல அப்படியே வரிசையா அடுக்கி வச்ச மாதிரி இருக்கும். இங்க இருக்கு பாருங்க. இலை வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க இருக்கு. இந்த இலையோட பின்புறத்துல வந்து வரிசையா என்ன பண்ணும் அப்படின்னா அடுக்கி வச்ச மாதிரி இருக்கும். இதோட ஸ்ட்ரக்சர் பாக்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா இங்க ஒரு டயக்ராம் கொடுத்துருந்தாங்க பாருங்க. இங்க இருக்கு பாருங்க. இந்த மாதிரி பின்புறத்துல வந்து வரிசையா அடுக்கி வச்ச மாதிரி இருக்கும். இது நம்ம ஸ்கூல் புக்ல இருக்கிறதா. இது செலாஜினலா கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க. வரிசை என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு வந்து அடுக்கி வச்ச மாதிரி வந்து லீஃபோடைய பின்புறத்துல வந்து இருக்கும். இது பார்க்கறதுக்கு எப்படின்னா ஒரு நாக்கு மாதிரி இருக்கும். அதனாலதான் வந்து நம்ம லிகுலாப்சிடா அப்படின்னு சொல்லுவோம். ஏன் வந்து லிகுலாப்சிடான்னு சொல்றோம் அப்படின்னா அந்த நா வடிவ வளரி அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு வந்து காணப்படுறதா நம்ம வந்து லிகுலாப்சிடா அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து கோனோட அமைப்பு. இது வந்து லிக்யூல் இங்க தெரியுது பாருங்க. ஒரு நாக்கு மாதிரி இருக்குது இல்லைங்களா? அதை வச்சுதான் நம்ம லிகுலாப்சிடா அப்படிங்கிற வார்த்தையை நம்ம சொல்லுவோம். இதே மாதிரி கேரக்டர் நம்ம எங்க பார்க்கலாம்னா நீட்டத்துல பார்க்கலாம். இந்த லிக்யூல் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு இந்த 2019 பிஜிடிஆர்பி எக்ஸாம்ல இந்த லிக்யூல் பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. நீட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா அரேஞ்சாங்க. இதுதாங்க மெகாஸ்கோப் உள்ள இருக்கக்கூடியது. அதாவது ஃபீமேல் கேரக்டர். இங்க இருக்கக்கூடிய அமைப்பு லிக்யூல் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு. அதை பேஸ் பண்ணி தான் கொடுத்துருப்பாங்க. இந்த டயக்ராம் நம்ம கொஞ்சம் ஸ்கூல் புக்ல இருக்கிறத கொஞ்சம் ரெஃபர் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஸ்பொராஞ்சியத்தோட வளர்ச்சி பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒன்னு யூஸ்பொராஞ்சியேட் அல்லது வந்து பாத்தீங்கன்னா லெப்டோஸ்பொராஞ்சியேட் அப்படின்னு சொல்லுவாங்க.
அதாவது நமக்கு வந்து ஸ்பொராஞ்சியம் ஒரே செல்லில் இருந்து உருவானால் இதுக்கு பேர் என்ன அப்படின்னா லெப்டோஸ்பொராஞ்சியேட். சரிங்களா? ஒரு செல் குழுவில் இருந்து உருவானால் இதுக்கு பேரு யூஸ்பொராஞ்சியேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை ரெண்டையும் நோட் பண்ணிக்கலாம். லெப்டோஸ்பொராஞ்சியேட்னா என்ன, யூஸ்பொராஞ்சியேட்னா என்ன? ஸ்பொராஞ்சியோட வளர்ச்சி ஒரு செல்லில் இருந்து உருவானா அதுக்கு பேரு லெப்டோ, ஒரு குழுவில் இருந்து உருவானா யூஸ்பொராஞ்சியம். ஸ்பொராஞ்சியம் தண்டு அல்லது இலைகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு உருவாகலாம் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம டயக்ராம் காமிச்சோம் இல்லையா, அதை பார்த்து வச்சுக்கோங்க. தண்டில் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து முனையமாக இருக்கலாம், ரைனியா அல்லது பக்கவாட்டில் இருந்தா, முனை பகுதியில இருந்தா இது ரைனியா, பக்கவாட்டில் இருந்தா லைக்கோபோடியா. ஸ்போரோபில் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இந்த மாசிலியாவோட ஸ்போரோகார்ப்லாம் ரொம்ப ஃபேமஸான ஒண்ணு. இலைகளை ஸ்போரோபில் அவள் எந்த பகுதியில காணப்படும்னா வென்ட்ரம், அதாவது கீழ் பகுதியில தான் என்ன பண்ணும் அப்படின்னா இது காணப்படும். உதாரணத்துக்கு வந்து டெர்ரிஸ் அடியாண்டம் அல்லது முதுகுப்புறமாக எதுல காணப்படும் அப்படின்னா பாலிபோடியஸ்ல வந்து பாத்தீங்கன்னா முதுகுப்புறமாக காணப்படலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஈக்குசிட்டம் ஸ்பொராஞ்சியம் பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணும் அப்படின்னா கூம்பை உருவாக்கும். இதை நோட் பண்ணுங்க. ஈக்குசிட்டோடைய நமக்கு வந்து ஸ்பொராஞ்சியம் எதாவது உருவாக்குதுன்னா கூம்பு மாதிரி அமைப்பு உருவாக்குது. இதை நம்ம என்ன சொல்றோம்னா ஸ்பொராஞ்சியோஸ்போர்கள் எனப்படும் சிறப்பு அமைப்புகளால் இது பிறக்கிறது. அப்ப ஸ்பொராஞ்சியோஸ்போர்கள்னா என்ன அர்த்தம்? நமக்கு ஸ்போர்களை கொண்ட ஒரு பெரிய தொகுப்பு. சரிங்களா? இங்க பார்த்தோம் இல்லைங்களா, இங்க இருக்கக்கூடியது வந்து பெருசா வந்து நமக்கு ஸ்ட்ரக்சர் கொடுத்துருந்தாங்க இல்லையா. இங்க பாத்தீங்கன்னா இதுதான் வந்து நமக்கு ஒரு பெரியது. அதே மாதிரி இங்க மைக்ரோஸ்பொராஞ்சியம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இங்க பாருங்க நிறைய ஸ்போர்களை கொண்ட ஒரு தொகுப்பு. இது வந்து மைக்ரோஸ்போர், இது வந்து மெகாஸ்போர். அதே மாதிரி கூம்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா கொடுத்துருப்பாங்க. மேல வந்து சின்னதா ஒரு கூம்பு அமைப்பு மாதிரி இருக்கும். அப்போ ஒரு கோன் மாதிரி ஸ்ட்ரக்சர் தான் என்ன பண்ணும் அப்படின்னா அரேஞ்ச் ஆயிருக்கும். அடுத்து மாசிலியா அசோலா சால்வினியா, இதுல வந்து ஸ்பொராஞ்சியம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்போரோகார்பில் உற்பத்தி செய்யப்படுகிறது. முளைக்கும் போது ஏற்படும் வித்துக்கள் பல செல்லுலார் கேமெட்டோபைட்டிக் உடலை உருவாக்குகிறது. இதுல கண்டிப்பா புரோதாலஸ்ங்கிற வார்த்தை முக்கியங்க. ஏன்னா ஸ்டார்டிங் இதுதான். சரிங்களா? என்னதான், அதாவது இதை வந்து எதை குறிக்குதுன்னா இந்த தாவரம் ஒரு பிரியோபைட்டோடைய ஒரு மாற்றத்தினால ஒரு பரிமாண வளர்ச்சியினாலதான் இது உருவாயிருக்கும் அப்படிங்கிறத குறிக்கிறது தான் இந்த புரோதாலஸ். சரிங்களா? ப்ரோ அப்படின்னா ஃபர்ஸ்ட். ஏன்னா தாலஸோட கேரக்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம எதுல பார்க்க முடியும்னா நம்ம பிரியோபைட்ல பார்க்கலாம். அப்ப அதுல இருந்து தான் இது தோன்றி இருக்க வாய்ப்பு இருக்கு. ஹோமோஸ்போரஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டெடோபைட் வந்து புரோதாலஸ், மோனோசியஸ். இதுல ஹோமோஸ்போரஸ், எட்டிரோஸ்போரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு வகையான கேரக்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கும். சரிங்களா? ஒரே வகையான ஸ்போர்களை உருவாக்கினா ஹோமோஸ்போரஸ், இரண்டு வகையான ஸ்போர்களை உருவாக்கினா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எட்ரோஸ்போரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்ப எட்ரோஸ்போரஸ்னா எப்படி இருக்கும்? மைக்ரோஸ்போர், மெகாஸ்போர் இந்த மாதிரி என்ன பண்ணோம் அப்படின்னா இருக்கும். அடுத்தது ஆந்த்ரிடியா அண்ட் ஆர்கிகோனியா வந்து பாத்தீங்கன்னா ஒரே புரோதாலஸ்ல உருவாகுது. இது வந்து எட்டிரோஸ்போரஸ் இனங்களில் புரோதாலஸ் எப்போதும் என்ன பண்ணும் அப்படின்னா டயேசியஸா நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. எட்ரோசஸ் அப்படின்னாலே டயேசியஸ் தான். அதே மாதிரி முளைக்கும் போது ஏற்படும் மைக்ரோஸ்போர்கள் ஆண் புரோதாலஸையும் பெண் புரோதாலஸ்கள் என்ன பண்ணுது நமக்கு மெகாஸ்போர்களை உருவாக்குகிறது. புரோதாலஸில் ஆந்த்ரிடியா மற்றும் ஆர்கிகோனியம் உருவாகிறது. ஆந்த்ரிடியம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆணை குறிக்கக்கூடியது, ஆர்கிகோனியம் அப்படின்னா பெண்ணை குறிக்கக்கூடியது. ஆந்த்ரிடியம் பாருங்க ஒற்றை அடுக்கு மலட்டு ஜாக்கெட்டால் சூழப்பட்டுள்ளது. இந்த பண்பு நமக்கு எதை குறிக்குதுன்னா பிரியோபைட்டு தாவரத்தை குறிக்குது. சரிங்களா? அப்ப நமக்கு பரிமாண வளர்ச்சி வந்து ஒரு பிரியோபைட்டு தாவரத்துல தான் உருவானது அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. அதே மாதிரி பாருங்க ஆர்கிகோனியத்தோட கழுத்து செல்களில் வந்து பாத்தீங்க அப்படின்னா 4 செங்குத்து வரிசைகள் காணப்படுகிறது. இதுல பாருங்க 1ல இருந்து 2 கழுத்துக்கால் வரிசைகள். வென்ட்ரல் இது ஒண்ணுதான் இருக்கும். அதே மாதிரி முட்டை எத்தனை இருக்குன்னா ஒண்ணுதான் இருக்கும். கழுத்துக்கால் வரிசைகள் மட்டும் வேரியேஷனா இங்க வந்து 1ல இருந்து 2 வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆந்த்ரோசாய்டுகள் பொறுத்த வரைக்கும் ஒரு செல்லுலார், அதே மாதிரி இருமடி செலாஜினல்லா அல்லது மல்டி பிளஜெல்லேட் ஈக்குசிட்டம் மற்றும் ஃபேர்ன்கள் மற்றும் நகரும் தன்மை கொண்டவை அப்படின்னு சொல்றாங்க. ஆந்த்ரோசாய்டுகள் ஆர்கிகோனியத்தின் கழுத்தை நோக்கி ஈர்க்கப்படுகின்றன. சரிங்களா? இதுக்கு என்ன அப்படின்னா ஒரு வகையான திரவம் தேவைப்படும். அந்த திரவம் தான் என்னன்னா மேலிக் அமிலம் அப்படின்னு சொல்லக்கூடியது.
ஒரு பெண் என்ன பண்ணுது அப்படின்னா ஆணை கவர்றதுக்காக ஒரு வாசனையான திரவத்தை வந்து உற்பத்தி பண்ணுது. அதை நோக்கி தான் என்ன பண்ணும் அப்படின்னா நீந்தி வரும். லாஸ்ட் வந்து பிஜிடிஆர்பில கூட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பங்கை வந்து இந்த சைரனின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹார்மோன் வந்து உற்பத்தி பண்ணும். அதை நோக்கி தான் என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு வந்து, ஏன்னா பங்கை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி செக்ஸ் ஆர்கன்லாம் வராது, உங்களுக்கு நடத்தும் போது சொல்லியிருப்பேன். அதே மாதிரி இங்க என்ன பண்ணுது அப்படின்னா மாலிக் அமிலத்தை உற்பத்தி பண்ணலாம். இது நோட் பண்ணி வச்சுங்க. இந்த கொஸ்டின் 2013 பிஜிடிஆர்பி எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். கருத்தரிப்புக்கு கண்டிப்பா வாட்டர் வேணும். இதுவும் அதே பிஜிடிஆர்ல 2019 கேட்ட கொஸ்டின் தான். என்ன அவங்க வந்து பிரியபேட்டு கேட்டிருந்தாங்க, நீந்தக்கூடிய விந்து அணுக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு எதுல காணப்படும்னா பிரியபேட்ல இருக்கும். இது வந்து மேலிக் அமிலம், நமக்கு அதே டிஆர்பி எக்ஸாம்ல தான் கேட்டிருந்தாங்க. டெடோபைட் பொறுத்த வரைக்கும் பிரியபேட் மாதிரி என்ன அப்படின்னா நீர்நில வாழ்வன, அது ஈரப்பதமான பகுதியில தான் நமக்கு என்ன பண்ணோம்னா இருக்கு. கருத்தரித்தல் விளைவாக நமக்கு என்ன உருவாகுதுன்னு பாருங்க, ஜைகோட் அல்லது மூஸ்போர் உருவாகிறது. இது இறுதியில் நன்கு வளர்ந்த என்னவா மாறுதுன்னா ஒரு ஸ்போரோபைட்டா மாறுது. சரிங்களா? அப்ப ஸ்போரோபைட்டோட ஃபர்ஸ்ட் எதுன்னு கேட்டாங்கன்னா ஜைகோட் தான். ஜைகோட் தான் ஸ்போரோபைட்டோட ஃபர்ஸ்ட். கருவுற்ற முட்டை என்ன பண்ணும்னா குறுக்காக அல்லது செங்குத்தாக பிரிகிறது. மற்றொரு குறுக்கு சுவர் தண்டு, இலை, கால் மற்றும் வேரை உருவாக்கும் ஒரு நாற்புற நிலையை நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உருவாகுது. அதாவது நமக்கு வந்து ஒரு குவாட்ரண்ட் ஸ்டேஜ் அந்த மாதிரி என்ன பண்ணணும்னா உருவாகும். தாவரங்கள் தலைமுறையின் ஹெட்டிரோமார்பிக் மாற்றத்தை காட்டுகின்றன. முக்கிய தாவர உடல் வந்து ஸ்போரோபைட்டிக் மற்றும் வாழ்க்கை சுழற்சியில் ஒரு ஆதிக்க உருவாக்குது. ஆனா ஸ்போரோபைட்டிக் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து டாமினன்ட். அடுத்து ஆரிஜின் ஆஃப் டெடோபைட். இப்ப டெரிடோபைட்டோட ஆரிஜினை பொறுத்த வரைக்கும் மெயினா வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த காலகட்டம் அப்படிங்கிறது முக்கியம். சரிங்களா? பெரும்பாலானோட கருத்துக்கள் வந்து பாத்தீங்கன்னா சிலுரியான். இது பிஜிடிஆர்பி எக்ஸாம்லயும் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரிங்களா? டெரிடோபைட் வந்து எந்த காலகட்டத்தில் வந்து உருவாச்சு அப்படின்னா சிலுரியான் காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா உருவாது. கிட்டத்தட்ட வந்து பாருங்க 3,80,000 80 கோடியா தெரியல, அந்த வருடங்களுக்கு முன்பு என்ன ஆகுதுன்னா உருவாகுது. 2, 3, 4, 5, 6, 7 கோடி தான். அதாவது பில்லியன் போயிடும். பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா இது உருவாச்சு அப்படின்னு சொல்றாங்க. மெயினா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது டெடோபைட்டோட ஆரிஜின் அப்படின்னா சிலுரியன் காலகட்டம். அடுத்தது கேரக்டர். ஸ்போரோபைட் என்பது வெளிப்படையான மற்றும் ஒரு பழக்கமான தாவரம். அதே நேரத்தில் கேமெட்டோபைட் பொறுத்த வரைக்கும் எப்போதும் சிறியதாகவும் தெளிவற்றதாகவும் இதுல வந்து காணப்படும். ஏன்னா இது எல்லாமே மெச்சூர் ஆயிடுச்சு இல்லையா? அதனால வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இது கொஞ்சம் வந்து ஓரளவுக்கு சிமிலர் ஸ்மாலா தான் அரேஞ்ச் ஆகும். டெடோபைட் வந்து கேமெட்டோபைட் பிரியோபைட்டை விட மிகவும் குறைவான வளர்ச்சி அடைந்ததாக காணப்படும். அதாவது நீங்க என்ன பார்க்கலாம்னா இந்த புரோதாலஸ் அப்படிங்கிற அமைப்பை மட்டும்தான் பார்க்க முடியும். ஸ்போரோபைட்டுங்கிறது தண்டு மற்றும் இலைகளாக வேறுபடுத்தப்படும் ஒரு சிறு தாவரம். மேலும் கிட்டத்தட்ட எல்லா நிகழ்வுகளிலும் வந்து பாத்தீங்கன்னா என்ன காணப்படுது அப்படின்னா நமக்கு எல்லா நிலைகளிலுமே இங்க வேர்கள் அப்படிங்கிற அமைப்பு காணப்படுது. வளர்ச்சியின் ஆரம்ப கட்டங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்போரோபைட் கரு கேமெட்டோபைட் ஒரு காலால் இணைக்கப்பட்டுள்ளது. வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுக்கும் நடுவில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபுட் மற்றும் அதன் ஊட்டச்சத்துக்காக கேமெட்டோபைட்டை சார்ந்துள்ளது. ஆனால் பின்னர் கேமெட்டோபைட்டிலிருந்து மிகவும் சுயமாக அதன் சொந்த தண்டுகள், இலைகள் மற்றும் வேர்களை உருவாக்குகிறது. சரிங்களா? இதுவும் என்ன பண்ணுது அப்படின்னா தன்னுடைய உணவுக்காக யாரை சார்ந்திருக்குன்னா கேமெட்டோபைட்டிக், அதாவது புரோதாலஸை சார்ந்துதான் இருக்கு. அதுக்கப்புறம் மெச்சூர் ஆனதுக்கு அப்புறம் ஆரம்ப நிலையில மட்டும்தாங்க, முழுசா உணவு சார்ந்து கிடையாது. ஆரம்ப நிலையில மட்டும்தான் புரோதாலஸை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா சார்ந்து இருக்கு. ஸ்போரோபைட்டுகள் இருந்தாலே நம்ம என்ன சொல்லுவோம், பொதுவா வந்து நீண்ட காலம் வாழும் தாவரங்கள். அவை அதிக எண்ணிக்கையிலான ஸ்பொராஞ்சியம் மற்றும் பிற தாவர உறுப்புகளை என்ன பண்ணும் அப்படின்னா உருவாக்கும். அதே மாதிரி ஆல்டர்னேஷன் ஜெனரேஷன் அப்படிங்கிற அமைப்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ஸ்போரோஜீனஸில் உருவாகும் நேரத்தில் குறைப்பு பிரிவு நிறைகிறது. அதாவது குன்றல் பிரிவுன்னு போட்டிருக்கேன். என்ன பிரிவு நடக்குது அப்படின்னா குன்றல் பிரிவு நடைபெறுகிறது மற்றும் ஹாப்ளாய்டு வித்துக்கள் உருவாகிறது. கேமெட்டோபைட்டிக் தலைமுறையின் முதல் கட்டம். அப்ப ஸ்போர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கேமெட்டோபைட்டோடைய முதல் கட்டம். ஸ்போரோபைட்டோட முதல் கேரக்டர் என்ன வருங்க?
ஸ்போரோபைட்னா டீச்சர்ஸ் ஜைகோட். ஓகே, வெரி குட். என்ன பண்ணிச்சிங்க? ஸ்போரோபைட்னா ஜைகோட், கேமிட்டோபைட்னா ஸ்போர். அப்போ கருத்தழுத்த நடைபெறுகிறது மற்றும் ஸ்போரோபைட் தலைமுறையின் முதல் கட்டத்தை குறிக்கக்கூடியதுன்னா ஜைகோட். பாருங்க, இதெல்லாம் சிம்பிளா இருக்கும். ஆனா கண்டிப்பா ஒரு நாளைக்கு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. ஏதாவது ஒரு நாளைக்கு கண்டிப்பா என்ன பண்ணலாம்னா கொஸ்டின் கேட்கலாம். ஸ்போர் அப்படின்னா கேமிட்டோபைட், ஜைகோட்னா ஸ்போரோபைட். கேமிட்டோபைட் சின்கேமி செயல்முறை வந்து பாத்தீங்கன்னா நடக்குது. அதாவது சின்கேமி அப்படின்னா இந்த இடத்துல உண்மையான கருவுறுதல், அதுக்கு பேரு தாங்க சின்கேமி. இந்த இடத்துல என்ன எழுதிங்க? ட்ரூ ஃபெர்டிலைசேஷன் அல்லது உண்மையான கருவுறுதல் செயல்முறை மூலம் ஸ்போரோபைட்டை உருவாக்குகிறது. மற்றும் ஸ்போரோபைட் வந்து பாத்தீங்கன்னா ஒடுக்கணை செயல்முறை மூலம் கேமிட்டோபைட்டை என்ன பண்ணுதுன்னா உருவாக்குது. அதாவது ஒடுக்கணை அப்படின்னா குன்றல் பகுப்பு, ரெடக்ஷன். குன்றல் பகுப்பு மூலியமா மியாசிஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா மியாசிஸ் மூலமா என்ன பண்ணுது? கேமிட்டோபைட்டை உருவாக்கும். அப்ப மியாசிஸ் மூலமா எத்தனை ஸ்போர்கள் உருவாகுனா 4 ஸ்போர்கள் உருவாகுது. அப்ப 4 ஸ்போருமே எப்படி இருக்கும்? ஆப்ளாய்டு கண்டிஷன்ல வந்து அரேஞ்ச் ஆயிருக்கும். அடுத்து பாலியல் தலைமுறையின் கேமிட்டோபைட் வந்து ஒடுக்கற் பிரிவு, அதாவது மியாசிஸ் மற்றும் சின்கேமிக்கு இடையில் வந்து பாத்தீங்கன்னா தலையிடுகிறது. அதே நேரத்துல ஸ்போரோபைட் அல்லது பாலிலா தலைமுறையின் சின்கேமி மற்றும் ஒடுக்கப் பிரிவு இடையில் வந்து பாத்தீங்கன்னா நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதுல வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பேஸ் பண்ணி நடக்கும் போது ஸ்போரோபைட், அதே மாதிரி நமக்கு வந்து பாலிலா இனப்பெருக்கம், இது வந்து சின்கேமி அப்படிங்கிறது. அதே மாதிரி இங்க வந்து மற்றும் இங்க என்னன்னா மியாசிஸ் நடுவுல நடக்குது. இந்த மாதிரி மாறி மாறி என்ன பண்ணுது அப்படின்னா நமக்கு வந்து ப்ராசஸ் வந்து நடக்குது. இதை பார்த்து வச்சுங்க. ஆப்ளாய்டு கட்டம் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ் கேமிட்டோபைட், டிப்ளாய்டு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 2x. 2xனா ஸ்போரோபைட், எக்ஸ்னா கேமிட்டோபைட்டிக். கேமிட்டுகள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே வந்து நமக்கு கலப்பினம் இல்லாத ஒரு தூயதை தான் வந்து நம்ம என்ன சொல்றோம்னா கேமிட் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்போரோபைட்ஸ் அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னா அது வந்து கலப்பினமானது தான் ஸ்போரோபைட் அப்படின்னு சொல்லக்கூடியது. எப்பயுமே கேமிட்டுகள் அப்படிங்கிறது கலப்பினம் இல்லாத ஒண்ணு. இந்த இரண்டு கட்டங்களும் வாழ்க்கை சுழற்சியில் ஒன்றை ஒன்று தொடர்ந்து வழக்கமான வரிசையில் பின்பற்றுகின்றன. சாதாரண சூழ்நிலைகளில் ஒரு கேமிட்டோபைட் பாலியல் கட்டத்திற்கு ஒரு ஸ்போரோபைட் பாலியல் அல்லாத கட்டத்திற்கு இடையில் வழக்கமான மாற்று உள்ளது. கேமிட்டோபைட் பொறுத்த வரைக்கும் நமக்கு பொதுவா பாலியல் கட்டத்திற்கும் ஒரு ஸ்போரோபைட் பாலியல் அல்லாத கட்டத்திற்கும் வந்து பாத்தீங்கன்னா இடையில நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஆந்த்ரிடியாவிலிருந்து எண்ணிக்கை உற்பத்தி செய்யப்படும் ஆண் கேமிட்டுகள் ஆந்த்ரோஸ்வாய்டுகள் என்று அழைக்கப்படுகிறது. சரிங்களா? அதாவது அதிகப்படியாக நமக்கு என்ன அப்படின்னா ஆண் கேமிட்டுகள் உருவாகும். அதே மாதிரி பிளஜல்லா இந்த மாதிரி வந்து கசைகளை காணப்படும். அப்பதான் என்ன பண்ண முடியும்? நம்மளால நீர்ல வந்து நீந்தி போக முடியும். ஓகேங்களா? அப்ப அது கண்டிப்பா நமக்கு தேவை. என்ன ஆசிட்டுங்க? பெண் வந்து உற்பத்தி பண்ணக்கூடிய மேலிக் ஆசிட் உற்பத்தி பண்ணும். அந்த ஒரு தூண்டலுக்கு என்ன பேருன்னு கேட்டாங்கன்னா அது எந்த வகையான தூண்டலுங்க? வேதி தூண்டல் நகர்வு. இந்த நகர்வுக்கு பேரு வேதி தூண்டல் நகர்வு அப்படின்னு சொல்லுங்க. பெண் கேமிட்டுகள் அப்படின்னா ஊஸ்பியர்ஸ், அசைவற்றவை மற்றும் தனித்தனியாக குடுவை வடிவம் ஆர்கிகோனியாவில் பிறக்கிறது. அப்ப ஆண் மட்டும்தான் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு நீந்தி போகும். பெண் வந்து பாத்தீங்கன்னா நகராது, ஒரே இடத்துலதான் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இருக்கும். அப்போ ஒரு முட்டை செல் அப்புறம் ஆந்த்ரோசைட், இதுக்கு ரெண்டுக்கும் நடுவுல என்ன பண்ணும் அப்படின்னா இணைவு நடக்கும். அப்ப இது என்ன உருவாகுது? ஜைகோட்டை உருவாக்குது. அப்ப ஆண் அப்படிங்கிறது ஒரு கேமிட்டு, பெண் அப்படிங்கிறது ஒரு கேமிட். அதாவது முட்டைங்கிறது வந்து ஒரு கேமிட்டு, ஆந்த்ரோஸ்வாய்டுங்கிறது ஒரு கேமிட். ரெண்டு கேமிட் இணைஞ்சு ஜைகோட்டை உருவாக்குது. ஜைகோட் என்ன கண்டிஷன் அப்படின்னா டிப்ளாய்டு கண்டிஷன். அப்ப இரண்டு கேமிட்டுகள் வந்து என்ன உருவாக்குது? நமக்கு ஒருங்கிணைந்து, இந்த வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒருங்கிணைந்த நியூக்ளியஸை கொண்டுள்ளதுன்னு போட்டுங்க. இந்த இடத்துல நியூக்ளியஸ் போட்டுங்க. ஒருங்கிணைந்த நியூக்ளியஸை கொண்டுள்ளது அல்லது ஒரு கருவை கொண்டுள்ளது, நியூக்ளியஸ்னு போட்டுக்கோங்க. அதன் கருவில் கேமிட் கருக்களில் இரண்டையும் விட 2 மடங்கு அதிகமான குரோமோசோம்களை கொண்டுள்ளது. சோ இதுக்கு என்ன சொல்றோம்? நாம டிப்ளாய்டு அப்படின்னு சொல்றோம். தமிழ் பேர் என்னன்னா டிப்ளாய்டு. ஜைகோட் நேரடியாக ஸ்போரோபைட்டில் மைட்டாட்டிக் பிரிவுகளால் உருவாகிறது. அதே போல் டிப்ளாய்டு ஆகும்.
அப்ப சைகோட் என்ன ஆகுது நமக்கு தொடர்ந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா வளர்ச்சி அடையும் போது நேரடியாக ஸ்போரோபைட்டில் மைட்டாட்டிக் பிரிவுகளால் உருவாகிறது. அதே மாதிரி ஸ்பொராஞ்சியாவிற்குள் உள்ள ஸ்போர் தாய் செல்கள் மியாட்டிட்டுகளாக பிரிகிறது. இதனால் அசைவற்ற ஹாப்ளாய்டு வித்துக்கள் உருவாகிறது. பின்னர் வாழ்க்கை சுழற்சி நிறைவடைகிறது. இந்த வித்துக்கள் முளைத்து மைட்டாட்டிக் பிரிவின் மூலம் ஹாப்ளாய்டு கேமெட்டோபைட்டா நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா வளரும். சில டெரிடோபைட் பொறுத்த வரைக்கும் பாருங்க, ஸ்பொராஞ்சியாவில் உற்பத்தி செய்யப்படும் அனைத்து வித்துகளும் ஒரே வகையை சார்ந்தவை. அந்த மாதிரி இருந்தா ஹோமோஸ்போரஸ். ஹோமோஸ்போரஸ்க்கு ஈஸியா நினைப்பு வச்சுக்கிறதுக்கு இதை நோட் பண்ணிக்கோங்க. LED பல்பு ஏ அடியாண்ட போட்டுருக்கேன். LED பல்பு இதை நினைப்பு வச்சுட்டீங்கன்னா ஹோமோஸ்போரஸ் எதுங்கிறத பார்த்துக்கலாம். லைகோபோடியம், ஈக்குசிட்டம், ட்ரையாப்ட்ரிஸ், இது டெர்ரிஸ், அடியாண்டம். திரும்ப எழுதிக்கங்க. லைகோபோடியம், ஈக்குசிட்டம், ட்ரையாப்ட்ரிஸ், டெர்ரிஸ், டெர்ரிஸ்னா PTERIS, டெர்ரிஸ், இது வந்து அடியாண்டம். இது எல்லாமே ஹோமோஸ்போரஸ்ங்க. இதை தவிர வேற எது இருந்தாலும் சரி அது வந்து ஹெட்டிரோஸ்போரஸ். அவ்வளவுதான். இந்த கொஸ்டின் பல தடவை நமக்கு கேட்டிருக்காங்க. யூஜிடி ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா 2019 வரைக்கும் ஒவ்வொரு வருஷமும் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் எதிர்பார்க்கலாம். ஹோமோஸ்போரஸ் எது, ஹெட்டிரோஸ்போரஸ் எதுன்னு சொல்லிட்டு. டீச்சர்ஸ் இது திரும்ப சொல்லணுமா? நோட் பண்ணிட்டேன். லைகோபோடியம், எல் அப்படின்னா லைகோபோடியம், ஈனா ஈக்குசிட்டம், டினா ட்ரையாப்ட்ரிஸ், டீனா டெர்ரிஸ், ஏனா அடியாண்டம். ஹோமோஸ்போரஸ் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா என்ன பண்ணிடலாம், நம்ம ஹெட்ரோஸ்போரஸா வந்து அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். டீச்சர்ஸ் எழுதிட்டீங்களா? ஓகே, ரைட்டுங்க. சரி, ஸ்போர் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து மைக்ரோஸ்போர், மெகாஸ்போர் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதுல பிரிச்சுக்கலாம். பென் அப்படின்னா மெகாஸ்போர், ஆன் அப்படின்னா மைக்ரோஸ்போர் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதே மாதிரி கேமிட்டோபைட்டோடைய முதல் அமைப்பு அப்படின்னு கேட்கும்போது புரோதாலஸ் மெச்சூர் ஆகி தான் நமக்கு என்ன பண்ணோம், நமக்கு வந்து ஸ்போரோபைட்டா மாறும். சரிங்களா? இதை பார்த்து வச்சுங்க. ஸ்போரோபைட் தான் வந்து தண்டு, இலை, வேர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. ஸ்போரோபைட் நன்கு வளர்ந்துதான் என்ன பண்ணும், நமக்கு கடத்தும் திசுக்கள், சைலம், புளோயம், இது எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா உருவாகும். அடுத்தது புரோதாலஸ். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி புரோதாலஸ்னா புரோனா ஃபர்ஸ்ட், அதாவது முதல் தாலஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. டெரிடோபைட்டுகளில் கேமெட்டோபைட்டுகள் நிலத்தடியில் உள்ளன. மற்றவற்றில் அவை வித்தின் எதிர்ப்பு சுவருக்குள் தக்க வைக்கப்படுகின்றன. இதனால் அவை மிகவும் பரந்த வாழ்விடங்களில் வாழ முடிகிறது. கேமெட்டோபைட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்போருக்குள் எங்கெல்லாம் தக்க வைக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் வித்துக்கள் வெவ்வேறு அளவுகளில் ஹெட்டிரோஸ்போரஸ் இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. அதாவது பெரிய மெகாஸ்போர்கள் ஆர்கிகோனியாவை மட்டும் தாங்கும். அதாவது பெண் புரோதாலஸ வந்து என்ன பண்ணுதுன்னா உருவாக்குது. சிறிய மைக்ரோஸ்போர்கள் என்ன பண்ணுதுன்னா ஆந்திரிடியா, அதாவது ஆண் புரோதாலஸ மட்டும் என்ன பண்ணும் அப்படின்னா உருவாக்கும். ஹெட்ரோஸ்போரி மற்றும் ஹோமோஸ்போரி இடையிலான பிரிவு வந்து டெரிடோபைட் வகைப்பாட்டில் வந்து பாத்தீங்கன்னா பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான அளவுகோல் அப்படின்னு சொல்றாங்க. முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இங்க ஹோமோஸ்போரஸ் அப்படிங்கிற கேரக்டர் இருக்கா இல்லையா, அதாவது நமக்கு புரோதாலஸ் மெயினா இந்த புரோதாலஸ்ங்கிற அமைப்பு இருக்கா இல்லையா, இருக்கு. ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. அதுல மெச்சூர் ஆகி தான் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா இந்த ஸ்போரோபைட் அப்படின்னு சொல்லக்கூடியது வருது. அப்ப ஆரம்ப நிலையில வந்து தனக்கு தேவையான உணவை எங்கிருந்து எடுத்துக்கும் அப்படின்னா இந்த புரோதாலஸ்ல தான் என்ன பண்ண அப்படின்னா எடுத்துக்க முடியும். அதுக்கப்புறம் நமக்கு வந்து பரிமாணம், அதாவது மெச்சூர் ஆனதுக்கு அப்புறம் தண்டு, இலை, வேர் அந்த அமைப்பெல்லாம் உருவாச்சு அப்படின்னா அங்கிருந்து தனக்கு தேவையான உணவை எடுத்துக்கும். அனைத்து டெரிடோபைட்டுகளிலும் உள்ள ஸ்பொராஞ்சியம் செல்களை நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பெருக்குவதன் மூலம் அப்படின்னு போட்டிருக்கேன். இடுவதன் மூலங்கள்ல வந்து இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா செல்களை பெருக்குவதன் மூலம் இது என்ன ஆகுது அப்படின்னா தொடங்கப்படுகிறது.
செல் சுவர் பொறுத்த வரைக்கும் பெரிக்ளைனாலால் இருப்பதால் ஒவ்வொரு ஆரம்ப செல் வெளிப்புற மற்றும் உள் வந்து பாத்தீங்கன்னா மகள் செல்களாக என்ன பண்ணுது அப்படின்னா நமக்கு வந்து பெருக்கம் அடைகிறது. ஸ்போரோகோனியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பை பேஸ் பண்ணி சொல்றாங்க. அப்ப இது எப்படி இருக்கு அப்படின்னா வால் பொறுத்த வரைக்கும் ஸ்போரோகோனியம் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்ப இந்த மாதிரி வால் வெளிப்புறத்துல இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்ப இதுதான் வால்னு வச்சுங்க. இது வந்து நமக்கு இந்த வால் பகுதி. இந்த வால் பகுதி என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு அடுத்தது சுவர் பெரிக்ளைனலாக இருப்பதால் ஒவ்வொரு ஆரம்ப செல் வந்து வெளிப்புற மற்றும் உள் மகள் செல்களாக பிரிகிறது. அதாவது பிரியும் போது உள்ள வெளிய இந்த மாதிரி என்ன பண்ணுது அப்படின்னா பிரியுது. ஸ்போரோஜெனஸ் டிஷ்யூ உள் மகள் செல்லில் இருந்து பெறப்பட்டால் ஸ்பொராஞ்சியத்துக்கு என்ன பேர் அப்படின்னா யூஸ்பொராஞ்சியேட். இதை நோட் பண்ணி வச்சுங்க. இது வரைக்கும் கொஸ்டின் கேட்டதுல கேட்கலாம். சரி, இப்ப இந்த டிஷ்யூ நான் எடுத்து ஸ்போரோஜெனஸ் டிஷ்யூன்னு எடுத்துக்கிறேன். இந்த ஸ்போரோஜெனஸ் டிஷ்யூ எங்க இருந்து நமக்கு கிடைக்குது அப்படின்னா உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த உள் மகள் செல், இந்த உள்ள இருக்கக்கூடிய உள் மகள் செல்லில் இருந்து பெறப்பட்டால் என்னவா கிடைக்குது ஸ்பொராஞ்சியம். அந்த மாதிரி கிடைக்கக்கூடிய ஸ்பொராஞ்சியத்துக்கு என்ன பேருனா யூஸ்பொராஞ்சியேட். வெளிப்புறத்தில் இருந்து பெறப்பட்டால் அதுக்கு பேரு லெப்டோஸ்பொராஞ்சியேட். நம்ம ஏற்கனவே பார்த்திருப்போம். யூனா வந்து ஒரு குரூப் ஆஃப் செல், லெப்டோனா சிங்கிள் அப்படிங்கறத பார்த்திருப்போம். அப்ப நமக்கு யூஸ்பொராஞ்சியேட் இதையும் பார்த்து வச்சுக்கோங்க. யூஸ்பொராஞ்சியேட் அப்படின்னா நமக்கு வந்து இதுல ஸ்போரோஜெனஸ் உள்மகள் செல்லிருந்து பெறப்பட்டால் உள்ள இருந்து உள் நடப்பு வச்சுங்க. உள் அப்படின்னா யூஸ்பொராஞ்சியேட், வெளிப்புறம் அப்படின்னா லெப்டோஸ்பொராஞ்சியேட் அப்படின்னு வச்சுங்க. சரிங்களா? இது வரைக்கும் இந்த கொஸ்டின் கேட்டதுல கேட்க வாய்ப்பு இருக்கு. இது வந்து நமக்கு சின்ன பாயிண்ட் தான், ஆனா கன்ஃபியூஸ் ஆயிடும். வேணா அப்படி எழுதி வச்சுக்கோங்க. யூஸ் அப்படின்னா உள், ஓகேங்களா? லெப்டோ, லெப்டோனா வெளி, லெப்ட் லெப்ட்னு சொல்றோம் இல்லைங்களா, அல்லது லிவிட் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா. அப்ப லிவிட்னா என்ன அர்த்தம் நமக்கு? நான் லெப்ட் ஆயிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க, நான் வெளியே போய்க்கிறேன். அந்த மாதிரி வெளி அப்படின்னு நினைப்பு வச்சுங்க. அப்ப ஈஸியா நினைப்போம். யூஸ்னா உள்ள அப்படின்னு நினைப்பு வச்சுங்க. லெப்டோஸ்பொராஞ்சியத்துல வந்து பாத்தீங்கன்னா வடிவங்களில் ஸ்பொராஞ்சியம், சுவர் தண்டு மற்றும் ஸ்போர்கள் மற்றும் வெளிப்புற சேய் செல்கள் இருந்து நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா பெறப்படுகிறது. ஆனால் யூஸ்பொராஞ்சியத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா அருகில் உள்ள செல்கள் ஸ்பொராஞ்சியம் சுவரின் ஒரு பகுதி தண்டையும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா உருவாக்குவதில் பங்குகிறது. அருகில் உள்ள செல்கள் ஸ்பொராஞ்சியம் சுவரின் ஒரு பகுதியையும் தண்டையும் உருவாக்குவதில் பங்கு கொள்கிறது. இது வந்து பாத்தீங்கன்னா யூஸ்பொராஞ்சியேட். லெப்டோஸ்பொராஞ்சியேட் பொறுத்த வரைக்கும் சுவர் தண்டு ஸ்போர் இது வந்து எங்கிருந்து உருவாகுது? வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய சேய் செல்கள் இருந்து நமக்கு உருவாகுது. இதுல உங்களுக்கு முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது அந்த வெளிப்புறம் அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுங்க. அதான் நான் உங்களுக்கு சொன்ன ஈஸியா புரியுற மாதிரி. லெப்ட் அப்படின்னா வெளியே போறேன் அப்படின்னு அர்த்தம். வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய சேய் செல்கள் இருந்து நமக்கு பெறப்படுகிறது. சரிங்களா? உள்பகுதினா யூஸ்பொராஞ்சியேட். இதுதான் கொஞ்சம் உங்களுக்கு அப்படியே கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். இதை தனித்தனியா பிரிச்சு எழுதி வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து யூஸ்பொராஞ்சியேட் பொறுத்த வரைக்கும் வடிவத்தில் ஸ்பொராஞ்சியம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா பெரியதாகவும் மிகப்பெரியதாகவும் இருக்கும். அப்போ யூஸ்பொராஞ்சியம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா நல்லா வந்து பெரிதா இருக்கும்னு சொல்றாங்க. பல சுவர் வந்து பல செல்கள் தடிமனாக இருக்கும் மற்றும் வித்து உள்ளடக்கம் அதிகமாக இருக்கும். லெப்டோஸ்பொராஞ்சியத்துல வந்து பாத்தீங்கன்னா ஸ்பொராஞ்சியம் எப்படி இருக்குன்னா சிறுசா இருக்கும். இதை நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு பாக்ஸே போட்டு எழுதலாம். இந்த மாதிரி தனியா பிரிச்சு என்ன பண்ணணும் அப்படின்னா எழுதணும். லெப்டோஸ்பொராஞ்சியேட்டோட பண்புகள் என்ன, யூஸ்பொராஞ்சியேட்டோட பண்புகள் என்ன, தனித்தனியா பிரிச்சு எழுதணும் அப்படின்னா ஈஸியா உங்களுக்கு என்ன ஆகுனா மைண்ட்ல நிற்கும். சுவர் ஒரு செல் தடிமன் கொண்டது மற்றும் வித்து வந்து பாத்தீங்கன்னா உள்ளடக்கம் எப்படி காணப்படும்னா குறைவாக காணப்படுங்கிறாங்க. ஆனா இங்க பாருங்க ஸ்போர் அதிகமாக காணப்படும். யூஸ்பொராஞ்சியேட் அப்படின்னா ஸ்போர்கள் அதிகமாக காணப்படும். லெப்டோஸ்பொராஞ்சியேட்னா ஸ்போர்கள் குறைவாக காணப்படும். எப்படி ஈஸியா நினைப்பு வச்சுக்கலாம்னா யூஸ்பொராஞ்சியேட்னா நம்ம என்ன பார்த்தோம், நாம அதிகப்படியான செல்கள் இருந்து உருவாக்குது அப்படின்னு பார்த்தோம். அப்ப அதை வச்சு என்ன பண்ணலாம், நாம ஈஸியா நினைப்பு வச்சுக்கலாம். லெப்டோஸ்பொராஞ்சியேட்ங்கும் போது ஒரு சிங்கிள் இதுல இருந்து தான் நமக்கு உருவாகுது, அதனால குறைவா இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினைப்பு வச்சுக்கலாம். சரிங்களா? அப்ப இந்த இரண்டு வகைகளில வந்து பாத்தீங்க அப்படின்னா எது பழமையானதுன்னா
இந்த யூஸ்பொராஞ்சியேட் அப்படின்னு சொல்லக்கூடியது பழமையானது. இந்த யூஸ்னு போட்டுக்கிறேன், ஜூஸ்னு வந்துருச்சு. யூஸ்பொராஞ்சியேட் வந்து பழமையானது, லெப்டோஸ்பொராஞ்சியேட் வந்து அட்வான்ஸ். அப்ப கொஸ்டின் கேட்பாங்க, கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் அல்லது லெப்டோஸ்பொராஞ்சியேட் என்பது வந்து பாத்தீங்கன்னா பழமையானது, இது வந்து மேம்படுத்தப்பட்டது, இவை இரண்டும் இல்லை, அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா கொஸ்டின் கேட்பாங்க. அப்ப இதை நீங்க வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு இந்த மாதிரி பிரிச்சு தனித்தனியா டிஃபரன்சியேஷன் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா ஈஸியா உங்களுக்கு என்ன பண்ணணும்னா புரியும். சரிங்களா? அதை பார்த்து வச்சுங்க. அடுத்தது வந்து நமக்கு கிளாசிபிகேஷன். இதுல வந்து நமக்கு கிரிப்டோகேமியா, பெனரோகேமியா. லின்னேயஸ் வந்து பாத்தீங்கன்னா முதலையாக கிரிப்டோகேமஸ் என்ற வார்த்தையை பயன்படுத்தினார். இந்த கொஸ்டின் கேட்கலாம். வந்து நமக்கு கிரிப்டோகேமஸ் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தினது யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா லின்னேயஸ். இந்த 1880 என்ன பண்றாங்கன்னா கிரிப்டோ கேம்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பூவாத தாவரங்கள் அப்படின்னு அர்த்தம். பெனரோ கேம் அப்படின்னா பூக்கும் தாவரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. இவர் என்ன பண்றாரு அப்படின்னா வந்து பிரிக்கிறாங்க, தாலோபைட்டா, பிரையோபைட்டா, டெரிடோபைட்டா. தாலோபைட்டா என்ற பெயர் முதல்ல வந்து யாருனால சொல்லப்பட்டதுன்னா என்ட்ரோ லிச்சர். இதெல்லாம் நோட் பண்ணுங்க. இந்த மாதிரி கொஸ்டின் தாங்க இப்ப எல்லாம் கேட்கறாங்க. இந்த மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய டீப்பா கான்செப்ட் ஓரியன்டா அந்த மாதிரிலாம் கேட்கறது இல்லை. இப்ப என்ன பண்றாங்கன்னா இந்த மாதிரி சிம்பிளா வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய வேர்ட்ஸ் எடுத்து வச்சு கொஸ்டின் கேட்டுறாங்க. அதனால அதை பார்த்து வச்சுங்க. கிரிப்டோகேமியா, பெனரோகேமியாங்கிற வார்த்தையை சொன்னது யாருன்னா லின்னேயஸ். அதாவது கிரிப்டோகேமஸ்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துறது லின்னேயஸ். தாலோபைட்டாங்கிற வார்த்தையை சொன்னது வந்து பாத்தீங்கன்னா என்ட்ரோ லிச்சர். அடுத்தது வேற பிரையோபைட்டா, டெரிடோபைட்டா வந்து நீண்ட காலமாக டெரிடோபைட் பிரிவில் ஃபர்ன்கள், லைகோபோட்கள், குதிரைவாளிகள் இதெல்லாம் அடங்கும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி 1902 பாருங்க ஜெப்ரி என்ன பண்றாரு அப்படின்னா வாஸ்குலர் தாவரங்களை வந்து பாத்தீங்கன்னா 2 வகைகளாக அல்லது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டாக்குகளாக பிரித்தார் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? 2 வகை அல்லது ஸ்டாக்குகளாக பிரிக்கிறார். எப்படின்னா அவை ஃபர்ன்கள் அப்படின்னா ஜிம்னோஸ்போம்கள் மற்றும் ஆஞ்சியோஸ்போம்கள் டீராப்சிடா எனப்படும் ஸ்டாக்கில் சேர்த்தார். எதில் சேர்த்திருக்காரு இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ன்கள், ஜிம்னோஸ்போம்கள் மற்றும் ஆஞ்சியோஸ்போம்கள் வந்து டீராப்சிடா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்டாக்ல வச்சு சேர்த்திருக்காரு ஒரு அமைப்புல. மேலும் லைகோபோட்டுகள் மற்றும் ஆட்டோசைட்டில் பொறுத்த வரைக்கும் நமக்கு லைகாப்சிடா அப்படிங்கிற இன்னொரு ஸ்டாக்ல பிரிச்சிருக்காரு. அப்புறம் ரெண்டா பிரிச்சுக்கங்க. இப்ப இப்படி பிரிச்சுக்கங்க, பிரிச்சு எழுதிக்கங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா டீராப்சிடா. ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு எப்படி அவர் பிரிக்கிறாருன்னா டீராப்சிடாவை பிரிக்கிறாரு. டீராப்சிடாவுக்கு கீழே எதை கொண்டு வராரு? ஃபர்ன்ஸை கொண்டு வராரு. டீராப்சிடாவுக்கு கீழே ஃபர்ன்ஸ், அதுக்கப்புறம் ஜிம்னோஸ்போம், அதுக்கப்புறம் ஆஞ்சியோஸ்போம். அதே வந்து பாத்தீங்க அப்படின்னா லைகோபோட்ஸ், இது வந்து லைகாப்சிடா. லைகாப்சிடாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து லைகோபைட்ஸ் அதே மாதிரி ஆர்செடைல்ஸ் இது ரெண்டு ஆர்செடைல்ஸ். இதை ரெண்டையும் எதுல வச்சிருக்காரு அப்படின்னா லைகாப்சிடா அப்படிங்கிறதுக்கு கீழே என்ன பண்ணிருக்காருன்னா வச்சிருக்காரு. இதை ரெண்டா அப்படி பிரிச்சு எழுதிக்கங்க. ஆனா ஜெப்ரி என்ன பண்றோம்னா இந்த ஸ்டாக்குகளுக்கு வந்து பெயர்கள், பிரிவுகள் அதெல்லாம் எதுவுமே கொடுக்க கிடையாது. அதே மாதிரி நமக்கு எசடைல்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்பீனாப்சிடா என்ற தனி பிரிவுல கொண்டு போயிட்டு ஆசடைல்ஸ்ல கொண்டு போயிட்டு வச்சிருக்காரு. அடுத்தது ஈம்ஸ் மற்றும் டிப்போ 1942 பிரிவின் கூற்றுப்படி ட்ரக்கியோபைட்டா, இதை நோட் பண்ணி வச்சுங்க. இந்த கொஸ்டின் 2011 பிஜி எக்ஸாம்ல கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ட்ரக்கியோபைட்டா அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பொதுவா வந்து எதை சொல்லுவாங்க அப்படின்னா டெரிடோபைட்டு, ஜிம்னோஸ்போம், ஆஞ்சியோஸ்போம், இது மூணையும் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ட்ரக்கியோபைட்டா அப்படின்னு சொல்லுவோம்.
பாருங்க இதுல எதெல்லாம் வச்சிருக்காரு அப்படின்னா இதுல மொத்தம் வந்து ஒரு 4 துணை பிரிவு வச்சிருக்காருங்க. சைலாப்சிடா, லைகாப்சிடா, ஸ்பினாப்சிடா, ஸ்டீராப்சிடா. இது நமக்கு அந்த ஸ்கூல் புக்ல இருக்கும். அதுல இருக்கிறதே நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பாத்துக்கலாம். ஓகேங்களா? இங்க பாத்தீங்கன்னா தெரியும். இதை நான் உங்களுக்கு கொஞ்சம் டீப்பாவே கொடுத்துருப்பேன். சரி, இதை நம்ம தொடங்கணும்னா ரொம்ப தூரம் போயிடும். அதனால இது வரைக்கும் இருக்கட்டும். அடுத்த கிளாஸ்ல வந்து என்ன பண்ணலாம்னா நம்ம ஸ்மித் கிளாசிபிகேஷன் பேஸ் பண்ணி அதுல இருந்து நம்ம பாத்துருவோம்.